Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 நிமிஷத்துல முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப் செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, சும்மா இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்க, இடிச்சு வச்ச பூண்டு, வரமிளகாய் 1. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி காய வச்சுருக்காங்க. இப்போ பட்டை 1, லவங்கம் 1 ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட அப்படியே தட்டி போட்டோம்னா அது சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. வெங்காயம் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிடலாங்க. அப்படியே தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இது குழம்பா வச்சாலோ இல்லை பொரியலாக செஞ்சாலோ கண்டிப்பாக கசப்பாக இருக்கும். ஆனால் சூப் செஞ்சு பாருங்கள், இது முருங்கைக்கீரை சூப்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்க கலரு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு சூப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாங்க. இப்போ சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாங்க. சூப்புக்கு நல்லா வாசனை கொடுக்குங்க இது. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. காய்ந்த மிளகாய் வந்து காரம் பத்தாது. சூப்னாலே மிளகுத்தூள் இருந்தால் தாங்க அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. லைட்டாக கொதி வந்தால் போதுங்க, ரொம்பலாம் கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிச்சா கசப்பாயிடும். லைட்டாக கொதிச்சா சூப் அருமையாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பராக 2 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை சூப் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.